ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்க. ஒரு முறை காரைக்குடி நகரத்தார் அன்பர்கள் வசிக்கும் பகுதி வழியாக மகாபெரிவா யாத்திரை போய் கொண்டிருந்தார். அப்போது சாதுர்மாசிய காலம் நெருங்கியது. காஞ்சி ஸ்ரீமடத்தில் அப்போதெல்லாம் அவ்வளவாக வசதிகள் கிடையாது. எந்தெந்த ஊரில் எந்தெந்த தனவந்தர்கள் தங்குவதற்கு இடம் தருவார்கள் என்று விசாரித்தபடியே மடத்தின் மேனேஜர் செல்வார். தனவந்தர்கள் தரும் இடத்தில் பெரியவார் தங்கி பூஜை போன்ற வழிபாடுகளை நடத்துவார். பலரும் திரண்டு வந்து பூஜையை கண்டு தரிசித்து மகானையும் வணங்கி செல்வார்கள். சாதுர்மாசிய விரதத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த விரதத்தை குறைந்தபட்சம் 2 மாதங்கள் மேற்கொள்வார்கள். ஒரே ஊரில் ஒரே இடத்தில் தங்கியிருக்க வேண்டும். ஆடி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து கார்த்திகை வரையில் இந்த சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். எனவே விரதத்தை நகரத்தார்கள் வசிக்கும் இந்த பகுதியிலேயே வைத்து கொள்ளலாம் என்று மகாபெரிவா தீர்மானித்தார். மேனேஜரை அழைத்து, ஸ்ரீமடம் 2 மாத காலத்துக்கு தங்கி முகாம் போடுவதற்கு ஏற்றார் போன்ற இடம் ஏதாவது இருக்கா, தங்கி அனுமதிக்கக்கூடிய தனவந்தர்கள் இருக்கிறார்களா என்று விசாரி இப்படி உத்தரவிட்டார் மேனேஜருக்கு பெரியவா. அதன்படி மகாபெரிவாளை தோதான ஓரிடத்தில் அமர்த்தி வைத்துவிட்டு விசாரிப்பதற்காக நடந்து சென்றார் மேனேஜர். சில கிலோமீட்டர் தொலைவு நடந்து வந்திருப்பார். ஒரு வாய்க்கால் அருகே மதகில் 3 அன்பர்கள் அமர்ந்திருந்தார்கள். பெரியவா உத்தரவை நிறைவேற்ற வேண்டுமே என்கிற எண்ணத்துடன் அவர்களை கடந்து செல்கிற போது மூவரில் ஒருவர் எழுந்து சார் என்று மேனேஜரை அழைத்தார். எழுந்து அழைத்தவர் வைணவ அன்பர். நெற்றியில் நாமம் அணிந்திருந்தார். நெற்றியில் திருநீரும் பஞ்சகச்சமும் அணிந்திருந்த மேனேஜரை பார்த்த வைணவ அன்பர் நமஸ்காரம் தெரிவித்தார். பிறகு, என்ன விஷயமா நீங்க இந்த பக்கம் போயின்றிருக்கேள், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். இவர் உள்ளூர்காரர் போல் இருக்கிறது. இவரிடம் விவரத்தை சொன்னால் நாம் வந்த வேலை முடிந்துவிடும் என்று மகாபெரிவாளின் சாதுர்மாசிய விரதம் பற்றியும் அதற்கு இடம் தேடி சென்று கொண்டிருப்பதாகவும் சொன்னார். ஓ, காஞ்சி மகாபெரிவாளா இங்கே யாத்திரை வந்திருக்கிறாரா? இந்த பூமியே புண்ணியம் பண்ணியிருக்கு, அதான் மகாபெரிவா பாதம் இங்கே பதியறது. இப்படி சொன்னவர், நான் மதுரையில் உத்தியோகம் பண்ணுறேன். இங்கே இளையாத்தங்குடியிலேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் என்னோட அண்ணா இருக்கார். பெரிய வீடு. லீவுன்னா இங்கே வந்துடுவேன். அவர் வீட்டில் தங்கிக்கலாம். அண்ணா கிட்ட கேட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன். ரொம்ப உற்சாகமாக சொன்னார் அந்த வைணவ அன்பர். இவரை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கையும் பிறந்தது மேனேஜருக்கு. தொடர்ந்து அந்த வைணவ அன்பர் சொல்கிறார், வாங்கோ, மகாபெரிவா இப்போ எங்கே இருக்காரோ அங்கே என்னை கூட்டிகிட்டு போங்கோ, அவர்கிட்ட நானே விவரமாக பேசுகிறேங்கிறார். மேனேஜரும் அவரை மகாபெரிவா கிட்ட அழைச்சின்னு போகிறார். மகாபெரிவாளை நமஸ்கரித்து விவரங்களை சொன்னார் வைணவ அன்பர். இப்போவே எங்கள் அண்ணா கிட்ட போய் அவரோட சம்மதம் கேட்டுன்னு வரேன் பெரியவா. நீங்களாம் அங்கே தங்கறதுக்கு அவன் பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். தன் அண்ணன் வசிக்கும் ஊரை அடைந்தார் வைணவ அன்பர். கூடம், தாழ்வாரம், கொல்லைப்புறம், மாட்டுத் தொழுவம், கிணறு, பிரம்மாண்ட கோட்டை அடுப்பு என்று ஸ்ரீமடத்தின் கேம்புக்கு கச்சிதமான மிகப்பெரிய வீடு. அண்ணனிடம் விஷயத்தை சொன்னார் தம்பி. ஆனால் அப்போது ஒரு சில காரணங்களை சுட்டிக்காட்டி அண்ணன் இதை ஏற்கவில்லை. உடனே அங்கிருந்து திரும்பிய வைணவ அன்பர், கிட்டத்தட்ட பெரியவாளுக்கு நாம் வாக்கு கொடுத்து விட்டோமே, அவருக்கு எப்படியாவது ஒரு இடத்தை தயார் செய்து கொடுக்க வேண்டுமே என்று யோசித்தவர் ஊரில் இருக்கிற தன் நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் விசாரித்து பார்த்தார். எல்லோருக்கும் மனசில் ஆசை இருக்கிறது. ஆனால் தவிர்க்க இயலாத சில காரணங்களால் அது அமையாமல் போனது. அடுத்து யாரிடம் கேட்கலாம் என்று கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்த போது அவரது உள்ளூர் நண்பர் ஒருவர் வந்தார். வந்தவர் இஸ்லாமியர். என்னப்பா, உன்னோட முகம் ரொம்ப சோகமாக இருக்கு, என்ன விஷயம் என்று கேட்டார் அந்த நண்பர். எல்லாவற்றையும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார். அட பாவமே, அந்த துறவிக்கு இடம் வேணுமா? என்னோட வீடு பெருசு, ஆனால் அங்கெல்லாம் இவங்க தங்க மாட்டாங்க என்று இழுத்தபடி
வேணும்னா ஒன்று பண்ணலாம். அந்த இஸ்லாமிய அன்பர் தொடர்ந்து சொல்கிற, எனக்கு சொந்தமாக 1.5 ஏக்கர் நிலம் இருக்குது, அங்கே கிணறும் உண்டு. அந்த சன்னியாசி சம்மதம்னு சொன்னால் நானே தேவைப்படுகிற இடத்துல பிரம்மாண்ட கொட்டகை போட்டு தரேன். தவிர வேறு என்னென்ன அங்கே தேவைப்படுமோ எல்லாத்தையும் நானே செஞ்சு தர தயாராக இருக்கேன். இஸ்லாமிய நண்பரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் வைணவ அன்பர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன் அண்ணனால் வழங்க முடியாத ஒரு இடத்தை இந்த இஸ்லாமிய நண்பன் மனமுவந்து வழங்க தயாராக இருக்கிறானே, வேறு என்னென்ன வசதிகள் அவர்களுக்கு தேவைப்படுமோ எல்லாவற்றையும் செய்து தர தயார் என்கிறானே என்று ரொம்ப சந்தோஷப்பட்டார். தன் 2 கரங்களையும் குவித்து அவருக்கு தன் நன்றிகளை ஆனந்த கண்ணீராலும் வார்த்தைகளாலும் தெரிவித்தார் வைணவ அன்பர். என்கிட்ட வசதியும் இருக்குது, செய்யணுங்கிற மனசும் இருக்குது, அதனால் தர தயாராக இருக்கேன்னு சொல்கிறேன். நன்றிங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை அந்நியப்படுத்திடாதேன்னு ரொம்ப இயல்பாகவும் நட்புடனும் சொன்னார் இஸ்லாமிய நண்பர். அதற்கு மேல் அங்கு இருப்பாரா? சாதுர்மாசிய கால விரதத்துக்கு இடத்தை பார்த்து ஏற்பாடு செய்கிறேன் என்று மகாபெரியவரிடம் ஒரு வாக்கு கொடுத்து விட்டல்லவா வந்திருக்கிறார். உன்னோட இந்த வார்த்தைகளை மகானிடம் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மகாபெரிவா கிட்ட இந்த விவரங்களை தெரிவிப்பதற்காக ஓடினார் வைணவர். பரபிரம்ம ஸ்வரூபம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டது. அவருக்கு தெரியாதா யாருக்கு இந்த பாக்கியம் அமையப் போகிறது என்று? ஸ்ரீமடத்து மேனேஜரை வைணவ அன்பருடன் அனுப்பி இஸ்லாமிய நண்பரின் இடத்தை பார்த்து வருமாறு அனுப்பினார். ஸ்ரீமடத்தின் நடைமுறைகளையும் சாதுர்மாசிய விரதத்தின் முக்கியத்துவத்தையும் மகானின் எதிர்பார்ப்பையும் நன்கு அறிந்த மேனேஜர் 1.5 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுற்றி வந்து பல கோணங்களில் ஆராய்ந்தார். எல்லாவற்றையும் மகாபெரிவாளிடம் விளக்கி சொன்னார். மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார் என்று மகானும் பச்சை கொடி காட்டினார். அடுத்த ஒரு சில தினங்களில் மளமளவென வேலைகள் நடந்தேறின. சாதுர்மாசிய காலம் முழுக்க மகாபெரிவா அங்கே தங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் இஸ்லாமிய அன்பர் உற்சாகத்துடன் செய்து கொடுத்தார். சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு, மகான் தங்குவதற்கு, கோசாலைக்கு, சிப்பந்திகள் தங்குவதற்கு, அன்னதானம் நடப்பதற்கு என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே கொட்டகை போட்டு ஏற்பாடு செய்தார் இஸ்லாமியர். மகாபெரிவா இங்கு சாதுர்மாசிய விரதம் இருந்த காலம் முழுக்க வைணவ அன்பர் தினமும் காலை வேளையில் அவருக்கு கைங்கரியம் செய்தார். சாதுர்மாசிய காலத்தில் ஒரே ஒரு முறை மகானின் தரிசனம் கிடைத்தாலும் புண்ணியம். ஆனால் நித்தமும் மகாபெரிவாளை நமஸ்கரித்து அவரது ஆசிகளை பெற்றார். வைணவ அன்பர் அப்போது பணிபுரிந்து வந்தது மதுரையில் ஒரு தனியார் நிறுவனத்தில். தினமும் காலை வேளையில் இளையாத்தங்குடியில் கைங்கரியம். அதன் பின் மகானிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மதுரை அலுவலகத்துக்கு புறப்பட்டு விடுவார். அதிகாலை 3:30 மணிக்கே எழுந்து நீராடி தன் அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு வழிபாட்டுக்கும் இன்ன பிறவற்றுக்கும் தேவையான நீரை கிணற்றிலிருந்து குடம் குடமாக இறைத்து தருவார். பூஜைக்கு தேவையான புஷ்பங்கள், பக்தர்களின் அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள் என்று தன்னால் எந்த அளவு உதவ முடியுமோ அனைத்தையும் செய்தார். ஒரு நாள் அப்படி கிணற்றில் நீர் இறைத்து கொண்டிருக்கும் போது இடுப்பில் செருகி வைக்கப்பட்டிருந்த பர்ஸு பொசுக்கென தவறி உள்ளே விழுந்துவிட்டது. பர்ஸுக்குள் சில 1000 ரூபாய் பணம் இருந்தது. அப்போதெல்லாம் 1000 என்பது மிகப்பெரிய தொகை. தவிர அலுவலகம் தொடர்பான ஒரு சில முக்கியமான காகிதங்களும் இருந்தன. அதிர்ந்து போனார். குனிந்து பார்த்தால் கண்களுக்கு எட்டிய தொலைவில் கிணற்றில் ஜலம் காணப்பட்டாலும் அதன் ஆழமோ பல அடிகள். தண்ணீரின் அடி ஆழத்துக்கு போய்விட்டது பர்ஸ். குனிந்து பார்த்தால் கண்களுக்கு தென்படவே இல்லை. பதறிப்போனார் வைணவ அன்பர். அதிகாலை நேரம். ஸ்ரீமடத்து முகாமில் எல்லோரும் அவரவர் வேலைகளில் மும்முரமாக இருந்தார்கள். யாரிடம் போய் சொல்வது? கிணற்றுக்குள் இறங்கினாலும் பர்ஸு மிகவும் சிறியதாயிற்றே. தேடினால் கிடைக்குமா? ஒருவேளை மண்ணுக்குள் சிக்கிக்கொண்டால் தெரியாமல் போய்விடுமே. ஒரு குடம் தவறி விழுந்துவிட்டது, பாத்திரம் விழுந்துவிட்டது என்றாலும் யாரேனும் ஒருவர் கிணற்றுக்குள் இறங்கி கஷ்டப்பட்டு தேடி எடுத்து விடலாம். பர்ஸ் அளவில் சிறியது, அதை எப்படி தேடி கண்டுபிடிப்பது என்று யோசித்தார் அந்த வைணவ அன்பர். அடுத்த அரை மணி நேரத்துக்கு அவருக்கு வேலையே ஓடலை. ரொம்ப கவலையோடு இருந்தவர். பிறகு என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும்.
பர்ஸு போகணும்னு விதி போலிருக்கு. கிடைக்கணும்னு தீர்ப்பு இருந்தால் கிடைக்கட்டும்னு தெளிந்து அடுத்து தன் வேலைகளில் இறங்கினார். எத்தனை குடம் நீர் இறைக்க வேண்டுமோ இழுத்து முடித்தார். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. காலை ஆகாரத்தை முடித்து கொண்டார். மதுரை அலுவலகம் செல்வதற்கு அவரிடம் சல்லி காசு கூட கிடையாது. அங்கிருந்த ஒரு சிலரிடம் கொஞ்சம் பணம் கடனாக பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். கிளம்புவதற்குள் அத்தனை கஷ்டப்பட்டு விட்டார். அலுவலகத்தில் வேலையில் மூழ்கினாலும் பர்ஸை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார். வழக்கம் போல் அன்றைய தினம் நள்ளிரவு இளையாத்தங்குடி முகாமுக்கு வந்தார். அதிகாலை கண் விழித்தெழுந்து ஜில்லென்ற நீரில் நீராடி கிணற்றிலிருந்து குடங்குடமாக நீர் இறைக்க ஆரம்பித்தார். இழுத்து முடித்து மகா பெரியவாளின் தரிசனத்துக்காக பெரியவா வீற்றிருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றார். சர்வேஸ்வர சொரூபமாக விளங்குகிற மகா பெரியவா மீது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு அளவு கடந்த பக்தி. மகானை சுற்றிலும் நகரத்தார் அன்பர்கள் காணப்பட்டனர். அப்போதுதான் தயங்கி தயங்கி போய் நின்றார் வைணவ அன்பர். வணங்கிவிட்டு வழக்கம் போல மதுரை அலுவலகத்துக்கு புறப்பட வேண்டும். சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த வைணவரை பார்த்து விட்டார் மகா பெரியவா. உடனே ஜாடை காண்பித்து தன் அருகே அழைத்தார் மகான். கீழே அமர்ந்திருந்த பக்தர்கள் வைணவர் நடந்து செல்வதற்கு தோதாக வழிவிட்டனர். பெரியவாளை நெருங்கி அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். வைணவ அன்பரின் முகத்தை ஏறிட்ட மகா பெரியவா, என்ன கிணத்துலேருந்து ஜலம் இழுத்து முடிச்சிட்டியா? இப்படி கேட்டா பெரியவா. ஆமாம் பெரியவா, ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், அதான் உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகலான்னு. நேத்திக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்க்கு போன போல இருக்கு என்று பணத்தை குறிக்கும் விதமாக தன் வலது கட்டை விரல் நுனியையும் நடுவிரலின் நுனியும் இணைத்தும் பிரித்தும் ஜாடை காண்பித்தார் பெரியவா. வைணவ அன்பருக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம், கிணற்றில் பர்ஸ் விழுந்த விஷயம் அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வைணவ அன்பர் முகத்தில் திகைப்பு, பிரமிப்பு என எல்லாம் ஒரே நேரத்தில் தென்பட்டன. பின்னே தன் பர்ஸ் கிணற்றில் விழுந்த விஷயம் இவருக்கும் கிணற்றுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. கிணறு பேசாது. அது யாரிடமும் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பில்லை. இவரும் வாயை திறந்து யாரிடமும் சொல்லவில்லை. ஒருவேளை பர்ஸ் கிணற்றுக்குள் விழுந்த காலை நேரத்தில் இதை எவரிடமாவது சொன்னால் பரபரப்பு கூடியிருக்கும். ஸ்ரீமடத்தில் இருக்கிற பலரது வேலைகளும் பாதிக்கப்பட்டுவிடும். அதனால் யாரிடமும் அவர் சொல்லவில்லை. ஆனால் இப்போது மகா பெரியவா சூச்சகமாக இதை பற்றி கேட்கிறாரே. நேத்திக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்க்கு போன போல இருக்கு, இப்படி மகான் கேட்டார் அல்லவா? மகான்களிடம் எந்த ஒரு பொழுதிலும் பொய் சொல்லக்கூடாது. எனவே அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஆமாம் பெரியவா, நேத்திக்கு கஷ்டப்பட்டு தான் ஆஃபீஸ்க்கு போனேன். புன்னகைத்தார் மகான். பிறகு மேனேஜரை போய் பாரு என்றார். என்ன ஏது என்கிற விவரம் சொல்லாமல். எதற்கு மேனேஜரை பார்க்க சொல்கிறார் என்பது புரியாமல் மகானுக்கு மீண்டும் நமஸ்காரம் செய்துவிட்டு மேனேஜர் இருக்கிற இடத்தை நோக்கி நடந்தார். முகாம் அலுவலகத்தில் மேனேஜர் அமர்ந்திருந்தார். வைணவ அன்பர் தன் அருகே வருவதை பார்த்ததும் முகம் மலர்ந்தார் மேனேஜர். வாங்கோ வாங்கோ, பெரியவா உங்களை என்கிட்ட அனுப்பிச்சாளா என்று கேட்டார். ஆமாம் என்று இழுத்தார் என்னன்னு புரியாம. உங்ககிட்ட ஒரு பொருளை சேர்க்க சொல்லி பெரியவா எனக்கு உத்தரவிட்டார், இருங்கோ என்றவர் தான் அமர்ந்திருந்த இடத்தில் எதையோ தேடினார். பிறகு கையில் எடுத்து நீட்டினார். அது முந்தின தினம் கிணற்றுக்குள் விழுந்த பர்ஸ். வைணவ அன்பரால் நம்ப முடியவில்லை. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தார். ஆம், அதே பர்ஸ் தான். பளிச்சென்று இருந்தது. பிரமிப்பிலிருந்து விலகவில்லை. வாங்கிக்குங்கோ, இது உங்களோட பர்ஸ் தானே. அதை வாங்கும் விதமாக ஓரிரு அடிகள் மேனேஜரை நோக்கி முன்னால் வந்த வைணவ அன்பர், இது எப்படி உங்ககிட்ட? குரல் பிசற வார்த்தைகளை இழுத்தார். பெரியவா தான் என்கிட்ட சேர்த்தார். இது அவனோடது. மதுரை ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சேர்த்துருன்னு அனுப்பிச்சார். அதான் பத்திரமா வச்சுருக்கேன், வாங்கிக்குங்கோ. வாங்கினார். பிரித்து பார்த்தார். ஆச்சரியம் அதிகமானது. தண்ணீருக்குள் விழுந்து எத்தனை மணி நேரம் ஊறியதோ, இது மகா பெரியவா திருக்கரங்களுக்கு எப்படி வந்ததோ, இப்படி சரமாரியாக கேள்விகள் மனதில் தோன்றினாலும் அதற்கான விடை தேடுவதற்கு முற்படவில்லை.
பரமேஸ்வரன் நிகழ்த்துகின்ற லீலைகளுக்கு விளக்கம் காண முற்படக்கூடாது. மகானது ஞான திருஷ்டி கண்டு அவரது கண்கள் கலங்கின. அலுவலகம் தொடர்பான காகிதங்கள் அனைத்தும் எழுத்துக்கள் அழியாமல் அப்படியே பொலிவு குறையாமல் இருந்தன. ரூபாய் நோட்டுகளும் ஈரப்பதம் இல்லாமல் இயல்பாக இருப்பது போல் காணப்பட்டன. மேனேஜரை பார்த்து பெரிய கும்பிடு போட்டு மகா பெரியவா கிட்ட ஓடினார் வைணவ அன்பர். அவர் மனதில் என்னவோ ஒன்று தோன்றிவிட்டது. யோசிக்காமல் அதை செயல்படுத்த வேண்டும் என்று ஓடி வந்தார். மூச்சு இறைக்க மகானுக்கு முன்னால் வந்து நின்றார். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். மகான் ஆசிர்வதித்தார். திடீரென்று தன் பர்ஸை திறந்து உள்ளே இருக்கிற நோட்டுகள் சில்லறைகள் அனைத்தையும் ஒரு மூங்கில் தட்டில் கொட்டினார். காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளுமாறு கண்கள் பணிக்க வேண்டினார் வைணவ அன்பர். புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்ட மகான், ஆஃபீஸ் போகிறதுக்கு கொஞ்சம் சில்லறை வச்சுக்கோ என்று எடுத்துக்கொள்ள சொன்னார். மகானின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பேருந்து செலவுக்கு தேவையான சில்லறைகளை எடுத்துக்கொண்டார். கிணற்றுக்குள் விழுந்த பர்ஸ் மீண்டும் நம்மிடம் கிடைக்காது என்று அதில் இருந்த ஆயிரக்கணக்கான ரூபாயை மறந்தே விட்டார் வைணவ அன்பர். ஆனால் மகா பெரியவா அருளால் அது கிடைத்து விட்டது. அவர் அருளால் கிடைத்ததை அவருக்கே காணிக்கையாக்க வேண்டும் என்கிற எண்ணம் திடீரென்று மனதுள் எழுந்ததால் இந்த அர்ப்பணிப்பு நெகிழ்வு எல்லாம். மகா பெரியவாளுடைய அருளை பெறுவதற்கே பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதில் இந்த வைணவ அன்பரோ ரொம்பவும் கொடுத்து வைத்தவர். ரொம்ப ஒரு அருமையான அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.